360க்கு உங்களை வரவேற்பது நான் சலோமி. தமிழகத்தில் உள்ள அனைத்து மாவட்ட நிகழ்வுகளையும் விரிவாக பார்ப்பதற்கு முன் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். ராணிப்பேட்டை மாவட்டம் வன்னிவேடு அரசு ஆண்கள் பள்ளியில் மாவட்ட ஆட்சியர் சந்திரகலா திடீர் ஆய்வு. கற்றல் திறமை மேம்படுத்த சிறப்பு வகுப்புகள் எடுக்கவும் பள்ளியை சுத்தமாக வைத்திருக்கவும் அறிவுறுத்தல். திண்டுக்கல் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை வளாகத்தில் தேங்கி நிற்கும் கழிவுநீர். பச்சிளம் குழந்தைகள் வார்டு பகுதியில் தேங்கி நிற்பதால் பெற்றோர் பொதுமக்கள் அச்சம். நாகையில் பெய்த திடீர் கனமழையால் சம்பா பயிர்கள் நீரில் சாய்ந்து சேதம். நேரடி நெல் கொள்முதல் நிலையங்களில் நெல்லின் ஈரப்பதத்தை தளர்த்த விவசாயிகள் கோரிக்கை. விருதுநகர் மாவட்டம் சாத்தூரில் கிடப்பில் போடப்பட்ட கழிவுநீர் கால்வாய் அமைக்கும் பணி. கடும் போக்குவரத்து நெரிசலால் அனைத்து தரப்பு மக்களும் அவதி. வறட்சி மாவட்டமான ராமநாதபுரத்தில் சீமை கருவேல மரங்களை அழித்து இயற்கை விவசாயம். தமிழர் வேளாண்மை குழுவின் சாதனை குறித்து விளக்கும் செய்தி தொகுப்பு. விரிவான செய்திகளை பார்க்கலாம். வாலாஜாபேட்டை அருகே அரசு ஆண்கள் பள்ளியில் மாவட்ட ஆட்சியர் சந்திரகலா திடீர் ஆய்வு மேற்கொண்டார். ராணிப்பேட்டை மாவட்டம் வாலாஜாபேட்டை அருகே வன்னிவேடு பகுதியில் அரசு ஆண்கள் மேல்நிலைப் பள்ளி செயல்பட்டு வருகிறது. இப்பள்ளிக்கு மாவட்ட ஆட்சியர் சந்திரகலா திடீர் ஆய்வு மேற்கொண்டார். ஆய்வின் போது 10ஆம் வகுப்பு மாணவர்களின் கல்வி கற்றல் மற்றும் கற்பித்தல் திறன்கள் குறித்து வகுப்பு வாரியாக ஆய்வு மேற்கொண்டார். மேலும் கற்றல் திறன் குறைந்த மாணவர்களை ஊக்குவிக்க சிறப்பு வகுப்புகள் எடுக்கவும் மாணவர்கள் பள்ளி தொடர் வருகையை கண்காணித்திடவும் ஆசிரியர்களுக்கு அறிவுறுத்தினார். மேலும் தேர்ச்சி விகிதத்தை அதிகரிக்கவும் பள்ளி வளாகத்தை எப்போதும் தூய்மையாக வைத்திருக்கவும் தலைமை ஆசிரியர் மற்றும் ஆசிரியர்கள் தனி கவனம் செலுத்த வேண்டும் என்றும் அறிவுறுத்தினார். அத்துடன் இடிந்துவிடும் நிலையில் இருந்த கழிவறை கட்டடங்களை உடனடியாக இடித்து அகற்றவும் ஆட்சியர் உத்தரவிட்டார். திண்டுக்கல் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை வளாகத்தில் கழிவுநீர் தேங்கி நிற்பதால் தொற்றுநோய் பரவும் அபாய நிலை ஏற்பட்டுள்ளது. திண்டுக்கல் நகரின் மையப்பகுதியில் அமைந்துள்ளது அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை. இங்கு நாள்தோறும் நூற்றுக்கணக்கான பொதுமக்கள் வெளிநோயாளிகளாக வந்து சிகிச்சை பெற்று செல்கின்றனர். மேலும் 30க்கும் மேற்பட்டோர் உள்நோயாளிகளாக அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகின்றனர். இந்நிலையில் மருத்துவமனையில் உள்ள மகப்பேறு மற்றும் பச்சிளம் குழந்தைகள் தீவிர சிகிச்சை பிரிவு பகுதியில் உள்ள கழிவுநீர் கால்வாயில் அடைப்பு ஏற்பட்டு கழிவுநீர் வெளியேறி வளாகம் முழுவதும் பாய்ந்து ஓடுகிறது. இதனால் துர்நாற்றம் வீசுவதுடன் தொற்றுநோய் பரவும் அபாயம் சூழல் ஏற்பட்டுள்ளது. சுத்தமாக இருக்க வேண்டிய பச்சிளம் குழந்தைகள் வார்டில் இதுபோன்ற சுகாதார சீர்கேடு நிலவுவது நோயாளிகள் மற்றும் பொதுமக்களை அச்சத்தில் ஆழ்த்தியுள்ளது. பிறந்த வெளியில ஓடுது. மனித மலத்தை மனிதனே அள்ளக்கூடாதுங்கிறாங்க. ஆனால் மனித மலம் சாக்கடையை விட்டு வெளியே போகுது. பாவம் கிறிஸ்டல் தொழிலாளிகள் அவங்க அங்கே படுற பாட்டை பாருங்க, எவ்வளோ சிரமத்தில் பாடுபட்டுக்கிட்டு இருக்காங்க. இப்போ இவங்களுக்கு இந்த மருத்துவமனைக்குள்ள குறிப்பாக குழந்தைகள் வார்டு, நோய்கள் அண்டக்கூடாத வார்டு. ஆனால் இங்கே தான் கழிப்படை முழுமையாக அந்த வெளியே போகக்கூடிய கழிவறைகள் முழுவதும் வெளியே போகுது. ஒரே நாத்தம். இந்த நாத்தத்தை போக்கணும்னு சொன்னால் இதுக்கு முழு குற்றவாளி பொதுப்பணித்துறை தான். பொதுப்பணித்துறை இப்படி சீர்கேடான கட்டுமான பணியை செய்திருக்கிறது என்று சொன்னால் உண்மையிலேயே பொதுப்பணித்துறையினுடைய அந்த கட்டுமானத்தை நடவடிக்கை எடுக்க வேண்டும். நேரடி நெல் கொள்முதல் நிலையங்களில் நெல்லின் ஈரப்பதத்தை தளர்த்தி கொள்முதல் செய்ய வேண்டும் என நாகை விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். நாகப்பட்டினம் மாவட்டத்தில் சுமார் 1,60,000 ஏக்கரில் சம்பா சாகுபடி செய்யப்பட்டிருந்தது. இந்நிலையில் பருவம் தவறி பெய்த திடீர் மழையால் கீழ்வேலூர், ஆதமங்கலம், கீழ்கண்ணாப்பூர், கீரங்குடி உள்ளிட்ட பகுதிகளில் சுமார் 50,000 ஏக்கரில் பயிரிடப்பட்டிருந்த சம்பா பயிர்கள் நீரில் சாய்ந்தன. இதனால் அறுவடை இயந்திரம் கொண்டு அறுக்க முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது. தற்போது நெல்மணிகள் முளைக்கத்தி தொடங்கிவிட்டதால் வாங்கிய கடனை அடைக்க முடியாமல் விவசாயிகள் மிகுந்த கவலை அடைந்துள்ளனர். ஏக்கருக்கு 30,000 ரூபாய் வரை செலவு செய்துள்ள நிலையில் நீரில் சாய்ந்தது போக எஞ்சிய பயிர்களை விவசாயிகள் அறுவடை செய்து வருகின்றனர். எனவே நேரடி கொள்முதல் நிலையங்களில் நெல்லில் ஈரப்பதத்தை 22% வரை தளர்த்தி கொள்முதல் செய்ய வேண்டும் என விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர்.
அதிகமாக நெல் சேதாரம் வந்து குருவையை நம்பி இருந்தோம், குருவையும் பண்ண முடியல. இந்த வாட்டியை பார்த்திங்கன்னா சம்பா பயிரும் பார்த்திங்கன்னா அதிகமாக சேதம் அடைஞ்சிட்டு 10 நாளில் அறுவடை ஆக வேண்டிய பயிரும் பார்த்திங்கன்னா முற்றிலும் நாசமாயிடுச்சு. இதில் பார்த்திங்கன்னா சென்டர் கொண்டு போகிற இடத்துல பார்த்திங்கன்னா மாய்ஸ்ட்ரும் பார்த்திங்கன்னா லெவலில் அவங்க ரூல்ஸ் படி கேட்குறாங்க. அதையும் கொஞ்சம் அதிகப்படுத்தி மாய்ஸ்ட் லெவலையும் பார்த்து கொஞ்சம் ஏற்பாடு பண்ணி தரணும். இதில் நெல் பயிர் பார்த்தா முற்றிலும் அழுகி முளைக்க தொலைஞ்சிருச்சு. முதல்ல நிவாரணம் கொஞ்சம் ஏதாவது பார்த்து அனுசரித்தா நல்லாயிருக்கும். ஏக்கருக்கு 20,000-30,000 செலவு பண்ணிட்டோம். இன்சூரன்ஸ் நிவாரணம் கொஞ்சம் பார்த்து கொஞ்சம் ஆய்வு செஞ்சு சீக்கிரம் எவ்வளோ சீக்கிரம் கொடுத்தாங்கன்னா எங்கள் கடன் சுமையும் வட்டி சுமையும் இல்லாமல் இருக்கும். தரகம்பாடி அருகே அறுவடை தொடங்கிய நாளன்று பெய்த கனமழையால் சுமார் 2,500 ஏக்கர் சம்பா நெற்பயிர்கள் நீரில் சாய்ந்ததால் விவசாயிகள் கவலையடைந்துள்ளனர். மயிலாடுதுறை மாவட்டம் தரகம்பாடி அருகே கீழையூர் கிராமத்தில் 2,500 ஏக்கருக்கும் மேல் சம்பா சாகுபடி செய்யப்பட்டது. கதிர்கள் முற்றி அறுவடைக்கு தயாரான நிலையில் கடந்த 2 நாட்களுக்கு முன்பு விவசாயிகள் அறுவடை பணிகளை தொடங்கினர். சுமார் 5 ஏக்கரில் மட்டுமே அறுவடை நடைபெற்றிருந்த நிலையில் திடீர் கனமழை கொட்டி தீர்த்தது. தரகம்பாடியில் ஒரே நாளில் 12 சென்டிமீட்டர் மழை பதிவாகியது. இதனால் அறுவடைக்கு தயாராக இருந்த நெற்பயிர்கள் நீரில் சாய்ந்தன. வடிகால் வசதியும் இல்லாததால் பயிர்கள் முளைக்க தொடங்கும் அபாய நிலை ஏற்பட்டுள்ளது. எனவே வேளாண் துறை அதிகாரிகள் ஆய்வு செய்து உரிய இழப்பீடு வழங்க வேண்டும் என அப்பகுதி விவசாயிகள் அரசுக்கு கோரிக்கை விடுத்துள்ளனர். அழுகி வாட துர்நாற்றம் வந்து வீசுகிறது. இது பயிராக இருந்தாலும் எங்களுக்கு பாதிக்கு கிடைக்கும். ஏக்கருக்கு 30,000 ரூபா செலவு பண்ணியிருக்கோம். இது இந்த ஏரியா வந்து ஒரு வருஷம் கூட நாங்கள் நின்று அறுத்த கிடையாது. அறுப்பாக்கிற மிஷினுக்கு மணிக்கு 2,700 ரூபா 750 ரூபா பணம் வாங்குறாங்க. ஒரு ஏக்கர் 3.5 மணி நேரம் 3 பத்து அறுத்துக்கிட்டு இருக்காங்க. அறுக்கிற கூலி நெல் அப்படியே நெல் விளைஞ்சாலும் அவங்களுக்கு கொடுக்க தான் எங்களுக்கு சரியாக இருக்குது. எங்களுக்கு ஒன்றும் சாப்பாட்டு கூட மிஞ்ச மாட்டேது இதில். அதனால் கவர்மெண்ட்டு எங்களுக்கு உரிய நஷ்டீடு வழங்கி ஏழை மக்களை கவர்ந்து கொண்டு மாதிரி கேட்டுக்கொள்கிறது. சாத்தூரில் கழிவுநீர் கால்வாய் கட்டும் பணி கிடப்பில் போடப்பட்டுள்ளதால் அப்பகுதி மக்கள் சிரமத்திற்கு உள்ளாகி வருகின்றனர். விருதுநகர் மாவட்டம் சாத்தூர் அருகே தாயில்பட்டி சாலையில் கடந்த சில மாதங்களுக்கு முன்பு கழிவுநீர் வடிகால் கால்வாய் அமைக்கும் பணி தொடங்கப்பட்டது. சாலையின் குறுக்கே பாதி தூரம் வரை ஆழமான பள்ளம் தோண்டப்பட்டு கான்கிரீட் அமைப்பதற்காக கம்பி கட்டும் பணிகளும் நடைபெற்று வந்தது. இந்நிலையில் கடந்த ஒரு மாதத்திற்கும் மேலாக பாலம் கட்டும் பணி கிடப்பில் போடப்பட்டுள்ளதால் வாகன ஓட்டிகள் மற்றும் பட்டாசு ஆலைக்கு செல்லும் தொழிலாளர்கள், பள்ளி கல்லூரி மாணவ மாணவியர், விவசாயிகள் என அனைத்து தரப்பு மக்களும் மிகுந்த இன்னலுக்கு ஆளாகி வருகின்றனர். எனவே பணிகளை விரைந்து முடிக்க அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். நிலக்கோட்டை பகுதியில் சாலையில் கொட்டப்படும் குப்பை கழிவுகளால் சுகாதார சீர்கேடு நிலவி வருவதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டி வருகின்றனர். திண்டுக்கல் மாவட்டம் நிலக்கோட்டை பேரூராட்சியில் சேகரிக்கப்படும் குப்பை கழிவுகள் முறையாக அகற்றப்படாமல் சாலையோரங்களில் கொட்டப்படுகின்றன. இதனால் நிலக்கோட்டை வத்தலகுண்டு சாலையில் வழி நெடுகிலும் குப்பைகள் மலை போல் குவிந்து காணப்படுகின்றன. இந்த குப்பைகள் காற்றில் பறப்பதாலும் நாய், பன்றி உள்ளிட்ட விலங்குகள் இழுத்து செல்வதால் அப்பகுதியில் துர்நாற்றம் வீசுவதுடன் சுகாதார சீர்கேடு நிலவி வருகிறது. அத்துடன் குப்பைகள் தீ வைத்து எரிக்கப்படுவதால் அவ்வழியாக கடந்து செல்லும் வாகன ஓட்டிகள் மற்றும் அப்பகுதி மக்களுக்கு கண் எரிச்சல், மூச்சு திணறல் போன்ற பாதிப்புகள் ஏற்படுகின்றன. இதனால் குப்பைகளை அப்புறப்படுத்த பேரூராட்சி நிர்வாகம் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அப்பகுதி மக்கள் வலியுறுத்தியுள்ளனர். சிவகங்கையில் ஒரே சமயத்தில் 506 பேர் பொங்கல் வைத்து பாரம்பரிய செவ்வாய் பொங்கலை கொண்டாடினர். சிவகங்கை மாவட்டம் பாக்கநேரியில் பிரசித்தி பெற்ற புல்வநாயகி அம்மன் கோவில் அமைந்துள்ளது. இக்கோவிலில் அப்பகுதி நகரத்தார் 200 ஆண்டுகளாக பாரம்பரிய செவ்வாய் பொங்கல் வைத்து வழிபட்டு வருகின்றனர். ஆண்டுதோறும் பொங்கல் பண்டிகை முடிந்து அடுத்து வரும் செவ்வாய்க்கிழமையில் இந்த பாரம்பரிய பொங்கல் வழிபாடு நடத்தப்படுகிறது. அதன்படி இந்த ஆண்டு செவ்வாய் பொங்கல் வழிபாடு நடைபெற்றது. இதற்காக சில வாரங்களுக்கு முன்பு திருமணம் முடித்த ஆண் வாரிசுகளின் குடும்பத்தினரை ஒரு புள்ளியாக கணக்கிட்டனர். இதில் மொத்தம் 506 புள்ளிகள் கணக்கிடப்பட்டன. இதனைத் தொடர்ந்து பொங்கல் பானையில் வரிசை எண் எழுதி குலுக்கல் முறையில் தேர்வு செய்தனர். அந்த வரிசையில் 506 குடும்பத்தினர் கோவில் முன்பாக 506 பானைகளில் ஒரே சமயத்தில் பொங்கல் வைத்து வழிபட்டனர்.
பொங்கல்ன்றது ரொம்ப சிறப்பாக நடக்குங்க. இங்கே தை மாதம் பார்த்தீங்கன்னா வர செவ்வாய்க்கிழமை வந்து இங்கே செவ்வாய் பொங்கல் வந்து நாங்கள் கொண்டாடிட்டு இருக்கிறோம். இங்கே எங்கள் உறவினர்கள் எல்லாருமே இங்கே வந்து கலந்துப்போங்க. இது வந்து ஊரோட ஒற்றுமை வந்து இந்த விழாவின் மூலம் ரொம்ப அதிகரிக்குது வருஷம். இதில் வந்து கிட்டத்தட்ட 510 குடும்பங்கள் வந்து கலந்துக்கிறாங்க. 510 குடும்பத்தில் அரௌண்ட் 2000 பேர்கிட்ட இப்போ வந்து இங்கே கூடியிருக்காங்க. இதில் வந்து இந்த விழா வந்து அம்மனுக்காக பொங்கல் வைக்கிற விழா. கொடைக்கானல் அரசு மைதானத்தில் தடை செய்யப்பட்ட நெகிழி பாட்டில்களை தனியார் நிறுவனத்தினர் வீசி செல்வதால் அங்கு இயற்கை சூழல் பாதிக்கப்படுவதாக புகார் எழுந்துள்ளது. திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் மையப்பகுதியில் மூஞ்சிக்கல் அரசு விளையாட்டு மைதானம் அமைந்துள்ளது. இந்த மைதானத்தில் தனியார் பெயிண்ட் நிறுவன ஊழியர் விளையாட்டு போட்டிகளை நடத்தி வருகின்றனர். பொதுவாக இந்த மைதானத்தில் விளையாட்டு போட்டி மற்றும் விழாக்களை நடத்த அரசு அதிகாரிகளிடம் முறையான அனுமதி பெற வேண்டும் என்பது விதி. அத்துடன் கொடைக்கானலின் இயற்கை அழகை பாதுகாக்கும் வகையில் நெகிழி பொருட்கள் முற்றிலுமாக தடை விதிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் விளையாட்டு போட்டிகளை நடத்தும் தனியார் நிறுவனம் தடை செய்யப்பட்ட நெகிழி பாட்டில்களை மைதானத்தில் வீசி வருகிறது. நெகிழி பாட்டில்களை வைத்திருந்தால் சுற்றுலா பயணிகளிடம் அபராதம் வசூலிக்கும் கொடைக்கானல் நகராட்சி நிர்வாகம் இதனை கண்டுகொள்ளவில்லை என சமூக ஆர்வலர்கள் புகார் தெரிவிக்கின்றனர். தென்காசியில் திருவள்ளுவரின் உருவத்தை 1330 திருக்குறளை கொண்டு வரைந்து பள்ளி மாணவி சாதனை படைத்துள்ளார். தென்காசி மாவட்டம் கீழ்ப்பாவூர் கணக்கநாடார்பட்டி கிராமத்தை சேர்ந்தவர்கள் சுடலைக்கனி சத்யா தம்பதியர். இவர்களின் மகள் நந்திதா அரசு பள்ளியில் 11ஆம் வகுப்பு படித்து வருகிறார். ஓவியத்தின் மீது மிகுந்த ஈடுபாடு கொண்ட மாணவி நந்திதா மாவட்ட அளவில் பல்வேறு ஓவிய போட்டிகளில் பங்கேற்று பரிசுகளை வென்றுள்ளார். இந்நிலையில் 1330 திருக்குறளை கொண்டு திருவள்ளுவர் உருவத்தை வரைந்து அசத்தியுள்ளார். இதற்காக எண்ணற்ற சான்றிதழ்களையும் கேடயங்களையும் வாங்கி குவித்துள்ளார். மேலும் தற்போது சட்ட மாமேதை அம்பேத்கர் இயற்றிய சட்டங்களை கொண்டு அவரது உருவப்படத்தை வரைந்து வருகிறார். இதுபோன்ற ஓவியங்களை வரைய தனக்கு ஊக்கமளித்த ஆசிரியர்களுக்கு மாணவி நந்திதா நன்றி தெரிவித்துக் கொண்டார். ஃபோஸ்டஸ் எட்கேஸ் வழங்கும் தமிழ்நாடு 360யில் அடுத்து வருவது உங்கள் ஊர் நிகழ்வுகளை விரைவாக வழங்கும் உள்ளூர் எக்ஸ்பிரஸ். திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானலில் வனப்பகுதியில் பல்வேறு வன விலங்குகளுடன் அபூர்வமான பறவை அணில்களும் வசித்து வருகின்றன. இந்த வகை அணில்கள் பொதுவாக மக்கள் வசிக்கும் பகுதிகளுக்கு வருவதில்லை. அடர் வனப்பகுதிகளில் மட்டுமே காணப்படுகின்றன. இந்நிலையில் ருத்ராட்ச மரத்தில் காய் சீசன் ஆரம்பித்துள்ளதால் ருத்ராட்ச காய்களை உண்பதற்காக இம்மரத்தை தேடி பறவை அணில்கள் வந்த வண்ணம் உள்ளன. ருத்ராட்சம் காயின் மேல் உள்ள தோல் பகுதியை கைகளால் பிடித்தபடி கடித்து அகற்றிவிட்டு காயை இரண்டாக பிளந்து உள்ளே இருக்கும் விதைகளை உண்டு வருகின்றன. இதனை சுற்றுலா பயணிகள் பலரும் கண்டுகளித்து வருகின்றனர். தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டியில் சாலை பாதுகாப்பு விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது. வட்டார போக்குவரத்து துறை சார்பில் நடைபெற்ற பேரணியை கோவில்பட்டி டிஎஸ்பி ஜெகநாதன் கொடியசைத்து துவக்கி வைத்தார். இந்த பேரணியில் ஏராளமானோர் ஹெல்மெட் அணிந்தவாறு இருசக்கர வாகனத்தில் பேரணியாக வந்து பொதுமக்களிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்தினர். காவல் துணை கண்காணிப்பாளர் அலுவலகம் முன்பாக தொடங்கிய பேரணி நகரின் முக்கிய வீதிகள் வழியாக சென்று ஆர்டிஓ அலுவலகத்தில் நிறைவடைந்தது. காஞ்சிபுரம் கச்சபேஸ்வரர் திருக்கோவிலில் கும்பாபிஷேக விழா நடைபெற்று ஓராண்டு நிறைவடைந்தையொட்டி சிறப்பு வழிபாடு நடைபெற்றது. மிகவும் பழமையான இக்கோவிலில் பல கோடி ரூபாய் மதிப்பீட்டில் திருப்பணிகள் செய்து முடிக்கப்பட்டு கடந்த ஆண்டு கும்பாபிஷேக விழா கொண்டாடப்பட்டது. கும்பாபிஷேகம் நடைபெற்று ஓராண்டு நிறைவடைவதை ஒட்டி கச்சபேஸ்வரர் கோவிலில் 9 கலசங்கள் வைத்து சிவாச்சாரியர்கள் வேத மந்திரங்கள் ஒலிக்க மேளதாளம் முழங்க சிறப்பு வழிபாடு நடைபெற்றது. இதில் ஏராளமான பக்தர்கள் பங்கேற்று சாமி தரிசனம் செய்தனர். பின்னர் பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. கோவை மாவட்டம் பொள்ளாச்சியில் நெடுஞ்சாலைத்துறை சார்பில் தேசிய சாலை பாதுகாப்பு விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது. இப்பேரணியை நெடுஞ்சாலைத்துறை கோட்ட பொறியாளர் மனுநிதி, போக்குவரத்து காவல் ஆய்வாளர் சக்திவேல், கமலக்கண்ணன் ஆகியோர் கொடியசைத்து துவங்கி வைத்தனர். பேரணியில் விபத்துகள் இல்லாமல் வாகனங்களை இயக்குவது குறித்து பள்ளி மற்றும் கல்லூரி மாணவ மாணவரிடையே விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டது. இதில் விபத்தில்லா தமிழ்நாட்டை உருவாக்குவோம் என மாணவர்கள் உறுதிமொழி ஏற்றனர். ஈரோடு மாவட்டம் அந்தியூர், தொப்பப்பாளையம், குருவரெட்டியூர், வெள்ளித்திருப்பூர், அம்மாப்பேட்டை, பூதப்பாடி உள்ளிட்ட கிராமங்களில் சின்ன வெங்காய அறுவடை தீவிரமாக நடைபெற்று வருகிறது.
5000 ஏக்கர் பரப்பளவில் பயிரிடப்பட்டுள்ள சின்ன வெங்காய செடிகளை விவசாய தொழிலாளர்கள் பறித்து விற்பனைக்கு அனுப்பி வைக்கின்றனர். 1 கிலோ சின்ன வெங்காயம் 60 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுவதால் விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். விருதுநகர் மாவட்டம் சாத்தூரில் சாலை பாதுகாப்பு மாதத்தை முன்னிட்டு இருசக்கர வாகன விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது. உப்பத்தூர் பிரிவு சாலையில் தொடங்கிய இப்பேரணி நகரின் முக்கிய வீதிகள் வழியாக சென்றது. இந்நிகழ்வில் தலைக்கவசம் அணிதல், பாதுகாப்பாக வாகனங்களை இயக்குதல் போன்ற விழிப்புணர்வு வாசகங்களுடன் 100க்கும் மேற்பட்டோர் வாகனத்தில் பயணித்து விழிப்புணர்வை ஏற்படுத்தினர். ஃபோஸ்டர்ஸ் எட்கேஸ் வழங்கும் தமிழ்நாடு 360யில் மாவட்டங்களில் நடந்த விளையாட்டு செய்திகளை வழங்க வருகிறது விளையாட்டுக்களம். இருபத்தி 4 ஆண்டுகளுக்கு பிறகு தேசிய அளவிலான மகளிர் கூடைப்பந்து போட்டியில் தமிழ்நாடு அணி தங்கப்பதக்கம் வென்று சாதனை படைத்துள்ளது. சென்னை OMR சாலையில் உள்ள செயின்ட் ஜோசப் கல்லூரியில் தேசிய அளவிலான மகளிர் கூடைப்பந்து போட்டி நடைபெற்றது. தமிழ்நாடு பள்ளிக் கல்வித்துறை மற்றும் இந்திய பள்ளிகள் விளையாட்டுக் குழுமம் இணைந்து நடத்திய இப்போட்டியில் 17 மாநிலங்களைச் சேர்ந்த அணிகள் பங்கேற்று விளையாடின. இறுதிப் போட்டியில் தமிழ்நாடு அணியும் மகாராஷ்டிரா அணியும் மோதின. இதில் 53க்கு 47 என்ற புள்ளி கணக்கில் தமிழ்நாடு மகளிர் அணி வெற்றி பெற்றது. இதனையடுத்து முதல் 3 இடங்களை பிடித்த கோப்பையும் பதக்கமும் வழங்கப்பட்டது. 24 ஆண்டுகளுக்கு பிறகு தமிழ்நாட்டு மகளிர் கூடைப்பந்து அணி தங்கப்பதக்கம் வென்றிருப்பது குறிப்பிடத்தக்கது. தூத்துக்குடியில் நடைபெற்ற காவல்துறையினருக்கு இடையேயான கிரிக்கெட் போட்டியில் தூத்துக்குடி நகர உட்கோட்ட அணி வெற்றி பெற்றது. தூத்துக்குடியில் அனைத்து உட்கோட்ட காவல்துறையினருக்கு இடையேயான கிரிக்கெட் போட்டி நடைபெற்றது. 10 ஓவர் போட்டிகளாக நடத்தப்பட்ட இப்போட்டியில் காவல்துறை மற்றும் ஆயுதப்படையைச் சேர்ந்த 10 அணிகள் பங்கேற்றன. சிறப்பாக விளையாடி அரையிறுதிப் போட்டியில் வெற்றி பெற்ற ஸ்ரீவைகுண்டம் உட்கோட்ட அணி மற்றும் தூத்துக்குடி நகர உட்கோட்ட அணி இறுதிப் போட்டிக்கு தகுதி பெற்றன. இதனையடுத்து நடைபெற்ற இறுதிப் போட்டியில் தூத்துக்குடி அணி 25 ரன்கள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்று கோப்பையை தட்டிச் சென்றது. மாநில அளவிலான சதுரங்க போட்டியில் முதலிடம் பிடித்த சிறுவர்களுக்கு வெற்றி கோப்பை மற்றும் ரொக்க பரிசு வழங்கப்பட்டது. தாம்பரத்தை அடுத்த மாடம்பாக்கம் பகுதியில் உள்ள தனியார் பள்ளியில் சிறுவர்களுக்கான மாநில அளவிலான சதுரங்க போட்டி நடைபெற்றது. இதில் சென்னை, செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், திருவள்ளூர் உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களைச் சேர்ந்த 250க்கும் மேற்பட்ட மாணவ மாணவியர் கலந்து கொண்டனர். வயது அடிப்படையில் லீக் மற்றும் நாக் அவுட் முறையில் நடைபெற்றது. இதில் முதலிடம் பிடித்த 8 பேருக்கு 3000 ரூபாய் ரொக்க பரிசுடன் கோப்பை வழங்கப்பட்டது. அரூரில் பொங்கல் பண்டிகையொட்டி மஞ்சுவிரட்டு போட்டி வெகு விமரிசையாக நடைபெற்றது. பொங்கல் பண்டிகையொட்டி தருமபுரி மாவட்டம் அரூர் அருகே மேட்டுப்பட்டி மாரியம்மன் கோவிலில் மஞ்சுவிரட்டு போட்டி நடைபெற்றது. காளைகளை ஒவ்வொன்றாக கொண்டு வந்து புனித நீர் தெளித்து பிறகு காளைகளின் கயிற்றை இளைஞர்கள் இழுத்து சென்று ஓடினர். இதில் காளைகளை கோபமூட்டும் வகையில் ஆங்காங்கே கருப்பு துணி, பொம்மைகள் வைக்கப்பட்டிருந்தன. காளைகள் பாதுகாப்பு வேலியை தாண்டி சென்று பார்வையாளர்களை முட்டி தள்ளியது. இதில் 5 பேர் காயமடைந்தனர். இப்போட்டியை சுற்றுவட்டார கிராமங்களைச் சேர்ந்த ஏராளமான மக்கள் கண்டு ரசித்தனர்.